ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சத்தான நல்ல காரசாரமான ஒரு பூண்டு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் தோசை பிரியராக இருந்தீங்க அப்படின்னா இந்த தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா காரசாரமாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த தோசை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சிட்ருக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ரெண்டையுமே நல்லா வாசம் வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இதில் 10லேருந்து 15 பல்லு பூண்டு அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு சாஃப்டாக வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு 6லேருந்து 7 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நம்ம கம்மியாக தான் சேர்த்தணும், இது பூண்டு தோசை அப்படிங்கிறதுனால. அடுத்ததான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4லேருந்து 5 போல் சேர்த்துக்கிறேன். நான் பாப்பாவுக்கும் கொடுக்கறதுனால கொஞ்சம் அளவான காரம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 7லேருந்து 8 மிளகா பக்கம் போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 சேர்த்துருக்குறேன். நீங்கள் மீடியம் சைஸ் போடுறீங்கன்னா 2 போட்டுக்கோங்க, நான் சொல்கிற அளவுக்கு. இப்போ இதை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இது எல்லாத்தோட பச்சை வாசம் போகணும். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வதக்குறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன் அமேசானில். இது இந்த கிரானைட் கோட்டிங் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன். இதை பற்றின ரிவ்யூ நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன், நீங்கள் வேணுன்னா பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஃபுல் ரிவ்யூ லேட்டாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா சட்னி மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து பூண்டு தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த தோசைக்கு நான் கல்லை நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லைங்களா, அதை அரைச்சிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு தட்கா பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு மட்டும் போட்டு நல்லா தாளித்து கொட்டிடுங்க. அப்போ தான் அந்த காட்டம் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ண மறந்துடாதீங்க. நான் அதை காமிக்க மறந்துட்டேன். ஸோ கல்லில் இந்த மாதிரி சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தெளித்து லைட்டாக ஒரு துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா ஹீட் ஈவனாக இருக்கும். அப்போ நீங்கள் தோசை ஊற்றும் போது எல்லா பக்கமும் கரெக்டாக மொறுமொறுப்பு வரும். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா சென்டரில் மட்டும் கொஞ்சம் கருத்து மாதிரி போயிடும். சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனில் இருக்கும், சென்டரில் மட்டும் ரொம்ப வெந்த மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த டிப்பு, நீங்கள் எப்போ தோசை ஊற்றுற மாதிரி இருந்தாலுமே லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு உடனே துணியை வச்சு தொடச்சிட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நான் தோசை மாவு எடுத்திருக்கேன், இட்லி தோசை மாவு. நான் ஒரே தோசை மாவில் எப்படி இட்லி நல்லா பஞ்சு மாதிரி பண்ணுறது, அப்புறம் தோசை எப்படி மொருவலாக சுடுறது, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக வரும் தோசை. அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கு அப்புறமா இதில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். இந்த பூண்டு தோசையை பொறுத்த வரைக்கும் வதக்கிறதுலேருந்து அரைச்சி நீங்கள் தாளிக்கிறதுலேருந்து அப்புறம் தோசை ஊற்றுறது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பூண்டு நம்ம சேர்த்துருக்கிறதுனால. இப்போ இது எல்லா பக்கமும் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்து வரணும். இந்த மேலே மாவு அப்படியே இருக்கு இல்லைங்களா, அதுக்கு லைட்டாக வெந்து மொருவலாக வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக மொருவலாக வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பூண்டு சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. பெரியவங்களுக்கு இந்த அளவுக்கு தோசை ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு சான்ஸே இல்லாமல் இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலே லைட்டாக மல்லித்தலை போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போடுறனா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா தேவையில்லை. என் பாப்பாவுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மல்லித்தலை போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பூண்டு தோசை ரெடி. நீங்கள் இதை இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஏன்னா இதில் ஆல்ரெடி சட்னி தான் தடவி இருக்கோம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி பெஸ்ட்டான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை சென்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதோட ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.